ஹாய் மக்களே, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க டிடிஎஃப் வாசன் மேல திருப்பதி தேவஸ்தானம் எதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அவர் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. டிடிஎஃப் வாசன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட திருப்பதி போயிருக்காங்க. நார்மலாவே திருப்பதியில ஓவர் கிரௌடடா இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் எல்லாமே ஒரு இடத்துல பூட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி பூட்டி வச்சிருந்த கேட்டை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அதை திறக்கிறதாக ஆக்டிங் பண்ணி பிராங்க் பண்ணிருக்காங்க. தென் அங்க இருந்த மக்களும் பாத்தீங்கன்னா உண்மையா ஓபன் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்காங்க. நிறைய பேர் கேட்கலாம், இந்த பிராங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே பண்ணாங்க, டிடிஎஃப் வாசன் பண்ணலையே, அப்ப ஏன் டிடிஎஃப் வாசன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். டிடிஎஃப் வாசன் தான் இந்த ஆக்ஷனை பண்ணல அப்படின்னாலுமே இதை அவர் வீடியோ எடுத்திருக்காரு. வீடியோ எடுத்து அவரோட பேஜ்லயும் போட்டிருக்காரு. தென் அந்த வீடியோல ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு, எனக்கு பிராங்க் பண்ணதான் பிடிக்காது, ஆனா பிராங்க் பண்றதை ரசிக்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் கோயில் போறதே ஒரு நிம்மதிக்காக தான் கோயில் போறோம். அங்கேயும் போய் இந்த மாதிரி பிராங்க் அப்படிலாம் பண்ணா அது மக்களுக்கு எந்த வேலை அஃபெக்ட் ஆகும்? சோ டிடிஎஃப் வாசன் மேல திருப்பதி தேவஸ்தானம் எடுக்கிற ஆக்ஷனை பத்தி நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தென் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணுங்க.